தொடர்ந்து போராடுங்க, உங்களுக்கு அமெரிக்காவோட உதவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஈரான் போராட்டக்காரர்களை ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஊக்குவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் 2024 துப்பாக்கி குண்டு பதம் பார்த்ததுல காதுல காயத்தோட நிக்கிற ட்ரம்போட புகைப்படத்தை பகிர்ந்து இந்த முறை குறி தப்பவே தப்பாது அப்படின்னு மிரட்டல் விடுக்குது ஈரான். ஈரானை விட்டு அமெரிக்கர்கள் வெளியேறுங்கன்னு அமெரிக்கா உத்தரவிடுது. ஈரான்ல இருந்து இந்தியர்களை வெளியேற நம்ம இந்திய அரசு அறிவுறுத்தியிருக்கு. உதவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஈரான் போராட்டக்காரர்களுக்கு ட்ரம்ப் தெரிவிச்ச ஆதரவுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? மேற்கு ஆசியாவில் இன்னொரு போருக்கு அமெரிக்கா தயாராகிடுச்சா? ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் எவ்வளவு மோசமான ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஈரான் தப்புமா? விரிவாக அலசுகிறது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஈரான் பல ஆண்டுகள்ல இல்லாத அளவு கடுமையான உள்நாட்டு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கு. நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. பணவீக்கம் அதிகரிச்சிருச்சு, விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்னு அந்த நாட்டோட அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள் மேல இருந்த மக்களோட கோபம் மெல்ல மெல்ல திசை திரும்புது. யாரை நோக்கி? 1979 ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டோட மத தலைவர், அவர்தான் அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவர். அப்படிப்பட்ட அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக மக்களோட கோபம் திசை திரும்புது. அது திசை திரும்புதா இல்ல திசை திருப்பப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா மக்கள் எங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி வேணாம், 1979 புரட்சியப்போ ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஈரானின் கடைசி மன்னருடைய மகன் ரெசா பல்லவி திரும்ப வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு தரப்பு கோரிக்கை வைக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்த போராட்டங்கள் வன்முறை எல்லாம் தூண்டி விடுறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அப்படின்னும், அதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னும் உறுதியா தெரிவிச்ச கமேனி, நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா தெரிவிச்சிருக்காரு. ஆக இஸ்லாமிய ஆட்சி வேணான்னு ஈரான் மக்கள் சொல்றாங்களா, இல்ல ஈரான் குற்றச்சாட்டுப்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதுக்கு பின்னால இருக்கா அப்படிங்கிறது தெளிவா தெரியல. இப்படிப்பட்ட சூழல்ல அமெரிக்கா தலையிட்டு அதிபர் ட்ரம்ப் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஈரான் போராட்டக்காரர்களோட நேரடியா பேசுறாரு. போராட்டத்தை தொடருங்க, உங்க நாட்டுடைய ஆட்சி அமைப்புகளை கைப்பற்றுங்க, போராட்டக்காரர்களை கொல்றவங்களை துன்புறுத்துறவங்களோட பெயர்கள் எல்லாம் குறிச்சு வைங்க, இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பா பெரிய விலை கொடுப்பாங்க, போராட்டக்காரர்களுக்கான உதவி விரைவில் வந்து சேரும் அப்படின்னு வெளிப்படையா போராட்டங்களை ஊக்குவிக்கிறாரு. முதல் விஷயம், இன்னொரு நாட்டோட உள் விவகாரத்துல தலையிட்டு போராட்டத்தை தூண்டுற மாதிரி பேசுறது தவறுதலான விஷயம். அதுலயும் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாட்டோட அதிபர் இப்படி பேசுறது கண்டிப்பா அமைதியை கொண்டு வராது. இதுல அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கொடுங்க அப்படின்னு வேற ட்ரம்ப் கேட்கிறாரு. என்ன மாதிரியான உதவிகளை அமெரிக்கா ஈரான் போராட்டக்காரர்களுக்கு வழங்கும் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லல. போராட்டக்காரர்களை கொல்றதை நிறுத்தலைனா நான் ஈரான் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையே நடத்த போறதில்ல அப்படிங்கிறாரு. அப்ப ராஜதந்திர ரீதியாகவும் அவரால் ஈரானுக்கு அழுத்தம் தர முடியாது. ஏற்கனவே ஈரான் மேல ஏகப்பட்ட தடைகளை அமெரிக்கா விதிச்சிருக்கு. ஈரான் மக்கள் ஈரான் அரசால இல்ல அமெரிக்க தடைகளால தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னு ஈரானே சொல்ற அளவு அவ்வளோ பொருளாதார தடைகள். இதுக்கு மேலேயும் தடைகள் விதிப்பாரா அப்படின்னு தெரியல. அப்படி விதிச்சா அது ஈரான் மக்களுக்கு எப்படி உதவியா இருக்கும்னு தெரியல. இல்ல ராணுவ பலத்தை உபயோகிச்சு வெனிசுலா மாதிரியே ஈரானையும் மாத்த போறாரா? அது என்ன அவ்வளோ எளிதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஈரான்னா ஈரான் அரசு மட்டும் கிடையாது. மத்திய கிழக்குல இருக்க நாடுகள்ல பல போராளி குழுக்களை ஈரான் அரசு வளர்த்துக்கிட்டு இருக்கு, நிதியுதவி செஞ்சு. அமெரிக்காவுக்கும் அது நல்லா தெரியும். லெபனானோட ஹிஸ்புல்லா, பாலஸ்தீனத்துல ஹமாஸ், ஏமன்ல ஹவுதிகள், ஈராக் சிரியால பல ஷியா பிரிவு போராளிகள்னு ஏகப்பட்ட போராளிகள் குழுக்களுக்கு ஈரான் நிதியுதவி, ஆயுத உதவிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்குமே பொதுவான எதிரிகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சவுதியும் தான். ஈரானை அமெரிக்கா தாக்கினா அமெரிக்காவுக்கு பயங்கரமான குடைச்சல் இருக்கும். இப்படியான சூழல்ல மேக் ஈரான் கிரேட் அகெயின், ஈரானை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம் அப்படிங்கிற முழக்கத்தோட அமெரிக்கா தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஆனா மேற்கு ஆசியால அமெரிக்காவுடைய ராணுவ இருப்பையும் நம்ம கவனிக்கணும். அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ படைகளோட எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட குறைவாக தான் இருக்கு. 2025 ஈரானுடைய அணுசக்தி தளங்களை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினப்போ பதற்றம் அதிகரிச்சது. அப்ப அமெரிக்கா அதிக ஆயுதங்களையும் படைகளையும் ஈரானுக்கு பக்கத்துல நிலைநிறுத்துச்சு. ஆனா அப்படியே இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு ராணுவ பலத்தை அமெரிக்கா காட்டல.
அமெரிக்க ராணுவ பலத்தோட மிக சக்தி வாய்ந்த சின்னமான விமானம் தாங்கி கப்பல்களை எடுத்துப்போம். ஜூன் 2025 அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலை மேற்கு ஆசியாவுக்கு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கப்பல் அங்க இல்ல. அந்த சக்தி வாய்ந்த கப்பல் ஈரான்ல இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரீபியன் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. தேவைப்பட்டா ஈரான் கடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டாலும் அது வந்து சேர்றதுக்கே பல வாரங்கள் ஆகும். அப்ப உடனடியா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து ஈரானை அமெரிக்கா தாக்க வாய்ப்பில்லை. அடுத்து அமெரிக்காவோட பேட்ரியாட் 1 பாதுகாப்பு பிரிவு, இந்த மிகப்பெரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இப்ப தென்கொரியால இருக்கு. ஆக ஈரானுக்கு பக்கத்துல அமெரிக்காவோட ராணுவ இருப்பு பெருமளவும் குறைஞ்சிருக்க மாதிரி வெளியில தெரியுது. ஆனா இன்னும் ஈரானை சுத்தி அமெரிக்காவோட 19 ராணுவ தளங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தளங்கள் பக்கத்துல உள்ள பல நாடுகளையும் பரவி இருக்கு. அதுல 8 ஈரானை சுத்தி உள்ள நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நிரந்தரமான ராணுவ தளங்கள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தளம் அல் உதைத் விமான தளம். இதுதான் மேற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளம். கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் அங்க முகாமிட்டிருக்காங்க. வான்வழி தாக்குதல் நடவடிக்கைகள், ஏவுகணை விவகாரங்கள் எல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு தகவல் ஒண்ணு வெளியாச்சு. சில அதிகாரிகளை அங்கிருந்து உடனடியா வெளியேற அமெரிக்க அரசு உத்தரவிட்டுச்சான். ஏன் அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் அவங்க சொல்லல. ஏன்னா ராணுவ அதிகாரிகள் வெளியேறாங்க அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை மாதிரி, இல்ல ஒரு பெரிய ஆபரேஷனுக்காக தயாராயிட்டு இருக்க அமெரிக்கா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது. இந்த இடத்துல தான் பதற்றம் அதிகரிக்குது. ஏன்னா அமெரிக்கா ஈரானை தாக்கினா ஈரான் கட்டாயம் திருப்பி தாக்கும். தாக்குதலுக்கு உள்ளானால் அமெரிக்க தளங்களை தாக்குவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிச்சிருக்கு. அப்ப பக்கத்துல எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பாதிப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு. 2025 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய அணுசக்தி தளங்களை குறி வச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துச்சுல. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அமெரிக்கா B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்துச்சு. இந்த வகை விமானம் தன்னை கண்டுபிடிக்க முடியாதபடி நீண்ட தூரம் பறக்கக்கூடிய திறன் கொண்டவை. பேரே அதனாலதான் B-2 ஸ்டெல்த் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த விமானங்கள் ஈரானுக்குள்ள பறந்து 14 மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசிட்டு பாதுகாப்பா திரும்பி இருக்குங்க. இதுல அமெரிக்க விமானிகள் யாருமே கொல்லப்படல. இது ஏன் இப்ப முக்கியமானது அப்படின்னா, அந்த தாக்குதல்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை வச்சு நடத்தப்பட்டது. சரியா அணுசக்தி வசதிகளை குறிவச்சு மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஈரான் நகரங்கள் குறிவைக்கப்படல. அதே சமயம் ஈரான் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னா நிலைமையே மாறும். 2025 தாக்குதல் நடத்தின மாதிரி இப்ப நடத்த முடியாது. புது வகையான தாக்குதலா இருக்கும். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடைய கட்டளை மையங்கள், அடுத்து துணை ராணுவ தன்னார்வ போராளிகள் குழுவான பசிச் அமைப்போட அலுவலகங்கள், இப்படி ஈரான் போராட்டங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானிய காவல் பிரிவுகள், இவங்களையெல்லாம் குறி வச்சுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, இந்த கட்டடங்கள் பெரும்பாலும் நகரங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கு. வீடுகள், கடைகள்னு பொதுமக்களால சூழப்பட்ட இடங்களுக்கு மத்தியில இந்த கட்டடங்கள் அமைஞ்சிருக்கு. ஆக இப்படி ஒரு சூழல்ல வான்வழி தாக்குதல் அமெரிக்கா நடத்துது அப்படின்னா அது பொதுமக்களை கொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. இது எந்த விதத்திலையும் அமெரிக்கா ஈரான் போராட்டக்காரர்களுக்கு உதவும் விதத்துல அமையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா ஈரானை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தரைப்படை வீரர்கள் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அமெரிக்கா கிட்ட நிறைய நீண்ட தூர தாக்குதல் வழிகள்லாம் இருக்கு. அதுக்குன்னு B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மாறா இந்த முறை அமெரிக்கா வேகமான மற்றும் குறைந்த ஆபத்துள்ள மற்ற ஆயுதங்களை விரும்பக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் கருதுறாங்க. அடுத்து ஜொமஹா க்ரூஸ் ஏவுகணை அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஏவுகணைகளை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள், அமெரிக்க கடற்படை கப்பல்களை இருந்து ஏவலாம். ஈரான்ல இருந்து 100கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட அமெரிக்காவால இதை ஏவ முடியும். அடுத்து இன்னொரு சக்தி வாய்ந்த ஆயுதம் JASSM, ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல். இதன் மூலமா போர் விமானம் ஈரானுக்கு பக்கத்துல போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏவுகணை நீண்ட தூரத்துல இருந்து தானாவே பறந்து வரும். அப்புறம் ட்ரோன்கள், இதன் மூலமாகவும் அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டா பெரிய சிக்கல். ஏன்னா அந்த பிராந்தியத்துல அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல் கிடையாது. பொதுவா தாக்குதல்கள்ல அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் பெரும் பங்கு வகிக்கும். ஈரானுக்கு பக்கத்துல எந்த விமானம் தாங்கி கப்பலும் இப்ப இல்லாததால விரைவா தாக்குதல் நடத்த முடியாது. வந்தாலும் வளைகுடா பகுதிகளில் உள்ள அமெரிக்க விமான தளங்கள் அல்லது நீண்ட தூரம் பறக்கும் விமானங்கள் மூலமா தான் தாக்க முடியும். அடுத்து ஒரு தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சமிக்ஞைகள் இருக்கும்? ஈரானுக்கு பக்கத்துல அதிக எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் நிறுத்தப்படுதா,
இல்ல கனரக குண்டுவீச்சு விமானங்கள் அல்லது தாக்குதல் ஜெட் விமானங்களை ஈரானுக்கு பக்கத்துல அமெரிக்கா கொண்டு வருதா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தான் போர் தயாரிப்புக்கான வழக்கமான அறிகுறிகள். சரி, ட்ரம்ப் என்ன மாதிரியான தாக்குதலை விரும்புவாரு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அவர் கண்டிப்பா நீண்ட காலம் நடக்கக்கூடிய போரை விரும்ப மாட்டாரு. மாதங்கள் ஆண்டுகள்லாம் நீடிக்கிற போர்லாம் அவரோட விருப்பம் கிடையாதான். ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பவும் மாட்டாராம். மாறா ஒரே இரவுல இல்ல 1-2 நாட்கள்ல தாக்குதலை முடிக்க தான் அவர் விரும்புவாராம். இன்னொன்னு, இப்ப நம்ம டிவிலேயே பாக்குறோம் அப்படின்னா அந்த தாக்குதல் பெருசா தெரியணும். சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள், அதிரடி தாக்குதல்கள்னு உலகமே உற்று நோக்கக்கூடிய பாணியில தான் ட்ரம்ப் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கான். இதெல்லாம் தான் ட்ரம்போட ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரம்ப் ஈரானோட எண்ணெய் வசதிகளை குறி வச்சும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கான். ஏன்னா எண்ணெய் உள்கட்டமைப்புகளை தாக்குறப்போ ஈரானுடைய பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறதால. இது இல்லாம ட்ரம்ப் சைபர் போரையும் நடத்த வாய்ப்பு இருக்கு. சேதத்தை ஏற்படுத்த அமெரிக்காவுக்கு குண்டுகள் தேவையில்லை. அதே சமயம் ஈரானுக்கும் அதிக பாதிப்பு இருக்கணும் அப்படின்னா அதுல முக்கியமான வழிதான் இந்த இணைய வழி போர். ஈரானோட இணைய கட்டுப்பாடுகளை முடக்கிறது, ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீர்குலைக்கிறது, ட்ரோன் கட்டுப்பாடுகளை குழப்புறது. அதே நேரத்தில் அமெரிக்கா கிட்ட பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பு, தாட் போன்ற சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் இருக்கு. ஈரான் திருப்பி தாக்கினா அமெரிக்காவால் தற்காத்து கொள்ள முடியும். அது இந்த அல் உதைத் விமான தளத்துல இருந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஆக என்ன வேணும்னாலும் நடக்கலாம், யாராலையும் யூகிக்க முடியாது. இந்த நிச்சயமில்லாத நிலைமை தான் மிகப்பெரிய ஆபத்து. ட்ரம்ப் ஈரான் விஷயத்துல தலையிடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஆனா வாண்டடா வம்ப விலை கொடுத்து வாங்குறதுல ட்ரம்ப்புக்கு நிகர் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தும்.